எனக்கு தெரிஞ்சு 100% அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி. அப்படின்னா டிஆர் சார் சொல்லுவேன், டி ராஜேந்தர் சார். அது ஃபீல்டுக்கே தெரியும், தைரியமா சொல்லுவேன். என்ன வந்து யாரும் வந்து திட்ட கூட மாட்டாங்க, நல்லா தெரியும் எனக்கு. அவர் அந்த மாதிரி கிடையாது. மதிப்பு மரியாதை இந்த பாக்கி விஷயங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல யோகியன் அப்படின்னு சொன்னா நான் டிஆர் சார சொல்லுவேன், என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ன ஃபீல்டுலயும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வேற ஆர்டிஸ்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி கேள்விப்பட்டதுல பிரபு சார் இஸ் அ வெரி டிக்னிஃபைடு ஹீரோ, ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு பர்சன். இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ அது அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எப்படின்றது தெரியாது. இப்ப நான் சொன்னேன்னா அது பேக் ஃபயர் ஆகும். உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு கேட்பாங்க என்கிட்ட. அது அந்த டைம் நான் கிளாமரா பண்ணிட்டு இருந்தேன். அது அப்ப இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்மள எல்லாம் பார்த்தா இப்ப வந்து அப்ப ஹஸ்பண்ட் 3 குழந்தைங்க இருக்கு, நம்ம கிட்டங்க பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது அப்படின்னு வந்து பார்த்தா அம்மான்னு பாக்குறது இல்ல, 3 பிள்ளை பெத்தவன் பாக்குறது கிடையாது, எதுவுமே பாக்குறது இல்லங்க, எதுவுமே இல்ல, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. சோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து விசித்ரா நீங்க ரைட் நவ ஹவ் மெனி மூவிஸ் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்டா 0 அப்படின்னு நானு. ஏன் மேம் உங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கா? அப்போ அது 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 பண்றதுக்கு ரெடியா இருக்கிற பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு போயிடுது இந்த கேரக்டர்ஸ். இட் won't come to me. அங்கே வில்றே அது அங்க போயிடும். எல்லாத்தையும் மீறி எனக்காக ஒரு இயக்குனர் கதையெல்லாம் எழுதி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாப்போம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம எனக்கு விசித்ரா வேணும், அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இயக்குனரோ ஒரு ப்ரொடியூசரோ வந்தால் நடிப்போம். இல்லைன்னா இருக்கவே இருக்கு, எத்தனையோ ஒர்க் இருக்கு, பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆரம்பத்துல அம்மா தான் வந்துகிட்டு இருப்பாங்க என் கூட. அம்மா வரும்போது அம்மா ரொம்ப சாஃப்ட். அம்மா வந்து யாருனாலும் பேசி ஏமாத்திடலாம் அந்த மாதிரி இருந்தாங்க. சோ எனக்கு வந்து நான் இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல போனா எங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கும். சரி, அம்மான்னு கூட ஒரு இது கிடையாது, என்ன வேணாலும் பேசுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஆபீசர். அப்பா தான் வந்து என்ன வந்து கிளாஸுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவார், ஆனா ஷூட்டிங்க்கு வர மாட்டார். ஒரு ஹார்ஸ் ரைடிங் கிளாஸோ இல்ல வந்து டான்ஸ் கிளாஸ், ஃபைட்டிங் கிளாஸ், எல்லாத்துக்கும் அப்பா தான் கூட்டிட்டு போவாரு. அப்பா அதுக்கப்புறமா ஆபீஸ் போயிருவாரு, அம்மாவை தான் கூட்டிட்டு நான் ஷூட்டுக்கு எல்லாம் போவேன். போக போக பார்த்தாக்க இந்த பிரச்சனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யூனோ அந்த சமயம் வந்து ஐ வாஸ் a நியூ ஃபேஸ். அது ஒரு விஷயம். நமக்கு அந்த பயம் இருக்கும், நம்மளால அந்த மெச்சூரிட்டியும் இருக்காது, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது, இந்த ஃபியர் இருக்கும். அப்புறம் என்ன சொன்னா எங்க அப்பா நீங்க வந்து வேலை பார்த்து கிழிச்சது போதும், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு நான். தென் ஹி டுக் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அண்ட் தென் ஹி கேம். அப்புறம் அவரு எங்க அப்பா வந்து நல்லா ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு, பவுன்சர் மாதிரியே இருப்பாரு, சஃபாரி பேண்ட் எல்லாம் போட்டு. எல்லாமே தெரியும் எங்க அப்பாவை. அப்பா கூட வந்து இப்படி நின்றுட்டு இருந்தாருனாக்கா அப்ப கொஞ்சம் யோசிப்பாங்க, நம்ம கிட்ட அவ்வளவு பிரச்சனைகள் வராது. சோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் மேக்சிமம் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணேன். எப்படின்னா கம்பெனில போய் கதை கேட்க மாட்டேன். நம்ம என்ன கதை கேட்கறது, நம்ம கொடுத்தது கிளாமர் கேரக்டர், அப்புறம் வந்து ஏதாவது சாங் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தானே இருக்கும், எல்லாமே போன்ல. அவர் போவாரு, அவர் பேமெண்ட் பேசுவாரு, அவர் பேமெண்ட்டை வாங்குவாரு, ஸ்பாட்டுக்கு போவேன். எனக்கு சூப்பரான டீம் இருந்தாங்கங்க. எனக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் இருந்தான், நல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர், நல்ல காஸ்டியூம் அசிஸ்டன்ட். இவங்க 3 பேரும் நான் வச்சேன். முதல் வேலை பணம் சம்பாரிச்சதும் அதான் பண்ணேன். என் பாதுகாப்புக்கு முதல்ல ஆள வைப்பேன். அப்பெல்லாம் பவுன்சர் கிடையாது, அசிஸ்டன்ஸ் தான், பவுன்சர்ஸ் மாதிரி. அவங்க பாத்துக்குவாங்க, ரூம்குள்ள விட மாட்டாங்க, ஒரு அவுட்டோர் பாத்துக்கிறது எல்லாமே அவங்க. சோ அதனால வந்து ஐ குட் மெயின்டைன். இருந்தாலும் அதையும் மீறி எனக்கு பிரச்சனை வரும். எல்லா இடத்துலயும் அப்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கரெக்டா? So I had issues இருந்தது. நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதை ஹேண்டிலும் பண்ணியிருக்கேன். என்ன வந்து ஒரு 10 படம் பண்ற டைம்ல நான் வந்து ஒரு 3 படம் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ ஒரு படம் நான் வந்து இப்ப கிளாமர் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஒரு படத்துல வந்து எனக்கு வந்து அதுக்கு அடுத்த லெவல் போய் ஒரு நல்ல சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ஒண்ணு கிடைக்குது, எனக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு கேரக்டர் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்கிட்ட வந்து இப்ப எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா சாரி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்காது. So I was okay with dance, I was okay with comedy characters. அவ்வளவுதான், அவ்வளவுதான்.